தனியா போடுவான், பொம்பளையில பிடிச்சி காய்ச்சி சரவு பண்ணுவான், தாலியை தோடு கொண்டாந்து அத்துட்டு போவான், ராத்திரில ஆடு மாடல திருடிப்பான், எல்லா செல்வாரித்தனமும் மொத்தம் பண்ணுவான். இந்த கோயிலில் நாங்கள் மாரியம்மாவுக்கு மடப்பறி போட்டு காப்பு கட்டும்போது அவனும் மாலை போட்டுவான், அவனும் காப்பு கட்டிக்குவான். அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க, அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான். அது மாதிரி இந்த திராவிட கட்சி குறிப்பா திமுக இருக்குல்ல, அது கோயில் திருவிழா, தேர்தல் திருவிழா. தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் போடும் பாருங்க, அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும். இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும், இதை கொடுத்து போயிருவாங்க. தன்னாட்சியில எதாவது வருது, மொழி உரிமை முதல்ல மொழி இருக்குதா, என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா, படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும், அது கொடுத்துருக்கல. கர்நாடகால தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல 100 விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா வேண்டாம். அப்படி ஒரு சட்டப்பா அப்படி இருக்க, அப்படி பாதுகாப்பு இருக்க. உயர்நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு 20 விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுங்க. உயர்நீதிமன்றம் கெஞ்சுது. இது பேர் தமிழ்நாடு. கேட்டா சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலகங்களே தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா? உள்ள கோப்புகள் உள்ள இருக்க கோப்புகள் தமிழ் இருக்கா? இன்னைக்கு தாய்த்தனாங்க அரசாணை தமிழ்ல வெளியிடுவாங்க. உங்களை எல்லாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது? நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது, காவிரி நதி நீர் போனது, அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு. எங்களை நீங்க இதை என் பங்காளி சொல்ற மாதிரி எங்களை வச்சு காமெடி பண்ணல. அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அறவை கட்டுப்பாய் மக்கள், அரசியல் தெளிவு அறிவு இல்ல, சுத்தமா அறிவில்லாத மக்கள், அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது, இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது, எங்களை எல்லாம் என்ன நீங்க கருதிட்டு வேலை செய்றீங்க? என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க? சுத்த பைத்தியக்கார பையன் மக்கள். அது ஏதோ பேசினா நாங்கள் அதை தேர்தல் நேரத்தில் பேசணும்ல. கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம், மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம், அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல. அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்ல தெரியாது, பார்த்தா படிக்கணும். நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க. அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வரணும் வார்த்தைகள், மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும். முதல்ல இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து படிக்கிற அப்படி தலைவனாக்க முடியும். அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஒரே கும்பிட ஐயா 65 வருஷமா நீங்க தான் பிரச்சனை, எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே வந்து இவர்கள் ஆட்சி முறை. இதுல இருந்து அது அவர்களுக்கு, எங்களுக்கு இல்ல. இத்தனை தம்பிமா இருக்கீங்க, இவ்வளவு படிச்ச பிள்ளைங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு. ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது. நீங்க சொல்லுங்க, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் கேட்கறீங்க? நீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும் ஒருத்தர் கூட கேட்கல. கொள்கை முக்கியமா, கூட்டணி முக்கியம். கூடி கொள்ளை அடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா? உலகத்துல நீங்க சொல்லுங்க, நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பீங்க? நெருப்பு தண்ணீர் வச்சு தான் நினைக்கணும், அப்படித்தானே? தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நீங்க உலகத்துக்கு எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துங்க. இறைமகன் இயேசு கிட்ட போங்க, இறைதூதர் நபிகளா எடுத்து போங்க, இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மா போங்க, இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகி கிட்ட போங்க. தீமையை நன்மையை வச்சு தான் ஒழிக்க முடியும். அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது. தீமைக்கு மாற்ற அப்படி இன்னொரு தீமை. சரி, திமுக அதிமுக போயிடும். ஊழல லஞ்சத்தை ஒழிக்கணும், எப்படி